Welcome to Live CA Fun Star channel. Inniki February 11th oda current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes oda banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription ku success 499 coupon code use பண்ணீங்கன்னா you can get it in 50% off. International Day of Women Girls in Science 2025. So International Day of Women and Girls in Science 2025 இப்போ வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கான தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தீம் ஆன்சர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ 10th anniversary of International Day of Women and Girls in Science, we are observing that day on February 11. ஸோ நம்ம ஸ்டெம் கேரியர் அப்படின்ற இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு டே இருக்குது. ஸோ அதுதான் இந்த வருஷம் தீமும் கூட. அன்பேக்கிங் ஸ்டெம் கேரியர்ஸ் ஹர் வாய்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கரேஜிங் யங் விமன் இன் ஸ்டெம்ன்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இந்த டேக்கான ஹிஸ்டாரிக்கல் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2011 விமென்ஸ் ரோல் இன் ஸ்டெம்மை வந்து யூஎன் எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2013 யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க தட் ஈக்குவல் ஸ்டெம் ஆக்சஸ் வந்து இருக்கணும், ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தென் 2015 யூஎன் வந்து டிக்ளேர் பண்ணாங்க February 11 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் 2030 நம்மளோட ஜெண்டர் ஈக்வாலிட்டி அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டேவை வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் என்ன ஃபார் விமன் ஈக்குவாலிட்டி ஆர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக என்ன ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் இருக்குது அப்படின்றது ஞாபகம் இருந்தால் இஃப் டு கமெண்ட், இல்லைன்னா இந்த நியூஸ் முடிக்கிறதுக்குள்ளே we can see. ஸோ இப்போது கம்மிங் பேக் டு த நியூஸ், we know what is this. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் 2025 தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்பேக்கிங் ஸ்டெம் கேரியர்ஸ் ஹர் வாய்ஸ் இன் சயின்ஸ்ன்றது தான் ஆன்சர் ஃபார் திஸ் திங். தென் SDG நம்பர் கோல் 5 வந்து SDG கோல் நம்பர் 5 தான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ தட் ஆர்பிஐயோட ஒர்க்கிங் குரூப் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட் டைமிங்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. இதை வந்து நம்மளோட MPC மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ சொல்லும்போது ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் டைமிங்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ ஒரு கமிட்டி வந்து செட் பண்ணுவோம். that will be intimated later or separate circularly அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அந்த கமிட்டி என்ன, அந்த கமிட்டியோட ஹெட் யார், எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க எதெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுவாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேர்பர்சன் யார் அப்படின்னா ராதா ஷியாம் ரத்தோ, அவர் தான் வந்து ஹூஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஆர்பிஐ, அவர் வந்து சேர் பண்ணுவார். அவரோட சேர்த்து 9 மெம்பர்ஸ் மொத்தம் இருக்காங்க. ரவி ராஜன், டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் SBI, லலித் தியாகி, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா, ஆஷிஷ் பார்த்தசாரதி, ட்ரெஷரி குரூப் ஹெட் ஆஃப் ட்ரெஷரி ஆஃப் HDFC பேங்க், பருள் மிட்டால் சின்ஹா, ஹெட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், அஸ்வின் சிந்த்வானி, CEO ஆஃப் FIDA, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, and Ravindra Gantrakoda, CEO of Fixed Income Money Market and Derivative Association of India, Shailendra Jinha, Chairperson Primary Dealers Association of India, Dimple Bandya, Chief General Manager CGM of Financial Market Regulation Department RBI. So இவர் தான் வந்து மெம்பர் செக்ரட்டரி. ஸோ சேர்பர்சன் இவர் ராதா ஷியாம் ரத்தோட், ஆர்பிஐலேருந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரெகுலேஷன் டிபார்ட்மெண்ட்டோட CGM-ஆன டிம்பிள் பாண்டியா மெம்பர் செக்ரட்டரியாக இருப்பாங்க. அண்ட் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மொத்தம் வந்து 9 மெம்பர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இன்டிமேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் டைமிங்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐன்றது தான் டைட்டில். ஸோ எதெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட டைம், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன இந்த ஒர்க்கிங் குரூப் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் டைமிங்ஸை ரிவ்யூ பண்ண போகிறாங்க. பேங்கிங், ஃபாரெக்ஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸோட ட்ரேடிங் ஹவர்ஸ் அதை வந்து ஆக்சஸ் பண்ணி அது என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா, கரண்ட் மார்க்கெட் டைமிங்கில் ஏதாவது இன்எஃபிஷியன்சிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க. ஆல்சோ இந்தியன் மார்க்கெட்டோட டைமிங்கையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட டைமிங்கையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்றதையும் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஆப்ரேஷனல் காஸ்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிவைஸ்டு டைமிங்ஸ் என்ன, ஏன்னா நம்ம பாட்டுக்கு ரிவ்யூ ஒரு புது டைமிங் வந்து ரிவைஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதில் இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸோட இன்டர்நேஷ்னல் டைமிங்கோட
மார்க்கெட் டைமிங்ஸோட கம்பேர் பண்ணிவிட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கிறோம், அதனால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ண போகிறாங்க. மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸை வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸோடு அலைன் பண்ணி என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணுமோ தே வில் கிவ். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆன் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசிஸ்க்குள்ளே திஸ் வில் பி டன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2018 ஆர்பிஐ வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. அதாவது ஒரு இன்டர்னல் குரூப் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் டைமிங்ஸை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் செட்டில்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் வந்து 2019 ரிப்போர்ட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபாரின் பார்ட்டிசிபேஷன்ஸ் நிறைய டிஜிட்டலோட பேமெண்ட்ஸோட அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி ஆல்சோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறவங்களோட எண்ணிக்கை, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த டைமிங் சேஞ்சஸ்னால என்ன மாதிரியான அட்வான்டேஜ்லாம் இருக்க போகுதுன்ற ஒரு ரிவ்யூ ஒர்க்கிங் குரூப் வில் பி சப்மிட்டிங் தேர் ரிப்போர்ட் ஆன் April 30th, 2025 டு ஆர்பிஐ. ஸோ மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை என்ன மாதிரியாக மாற்றலாம் அப்படின்ற ரிப்போர்ட் வில் பி சப்மிட்டட் ஆன் தேட் டே. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸோட என்கேஜ்மெண்ட்டும் இருக்கும். ஒர்க்கிங் குரூப் வந்து பேங்க்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடயும் தே வில் ஹாவ் டிஸ்கஷன்ஸ். அதனால தான் பேங்க்ஸ் சார்பாக வந்து டாப் பப்ளிக் செக்டர் பேங்க்கான எஸ்பிஐலேருந்து ரவி ரஞ்சன் இஸ் தேர், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து ஆஷிஷ் பார்த்தசாரதி, பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து லலித் தியாகி. ஸோ பேங்க்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஆல்சோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லேருந்து பருள் மிட்டால். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஹிம் அண்ட் மணி மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்லேருந்து ஒரு பர்சன் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ப்ரைமரி டீலர்ஸ் அவங்க கிட்ட இருந்தோம். ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இந்த ஒரு ஆர்பிஐயோட இந்த மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு பர்சன் வந்து இதில் அந்த குரூப்பில் 9 மெம்பர் கமிட்டியில் இருக்கிறத யூ கேன் சி. ஸோ that's it for the today. That's it for this. ஆர்பிஐ வந்து 9 மெம்பர் ஒர்க்கிங் குரூப் செட் பண்ணியிருக்காங்க. சேர்பர்சன் வில் பி ராதா ஷாம் ரத்தோட், ஹூ இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ, அண்ட் அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பேங்கிங், ஃபாரெக்ஸ், செக்யூரிட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ், பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து மார்க்கெட் ரெகுலேஷன்ஸை ரிவ்யூ பண்ணி தே ஆர் கோயிங் டு சப்மிட் தேர் ரிப்போர்ட் ஆன் April 30, 2025. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம திரும்ப வந்து பார்க்கலாம். பட் வாட் இஸ் திஸ் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ, அது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, வாட் இஸ் திஸ் பேசிக்கலி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அதுதான் வந்து எல்சிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹை குவாலிட்டி லிக்விடிட்டி அசட் டிவைடட் பை டோட்டல் நெட் கேஷ் ஃப்ளோ அமௌண்ட், அதுதான் வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது முதல்ல இந்த ஃபார்முலா புரியணும்னா என்ன புரியணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். யூ ஷுட் நோ 2018 ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். ஸோ அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்க்கு அப்புறம் குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லி பேசல் நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு கமிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. வாட் இஸ் தட் கமிட்டி அப்படின்னா பிசிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பேசல் கமிட்டி ஆன் பேங்க் சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு நார்ம் கொண்டு வராங்க, தட் இஸ் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னதுன்னா, பேங்க்ஸ் ஹாவ் டு மெயின்டைன் ஒரு பர்டிகுலர் லிக்விடிட்டி ஒரு அமௌண்ட், அதை வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வர நேரத்தில் டெபாசிட்டர்ஸ்க்கு அவங்களோட அமௌண்ட்டை எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதை தான் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க எல்சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுத்த ரெண்டு இது என்னதுன்னா, த எல்சிஆர் அண்ட் லிக்விடிட்டி ரிஸ்க் மானிட்டரிங் டூல்ஸ் 2013 ஒன்று, அண்ட் 2014 வந்து எல்சிஆரோட டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 2014 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசல் நாம் பண்ணுது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆர்பிஐ பேசல் 3 லிக்விடிட்டி கைட்லைன்ஸை வந்து 2012 ரிலீஸ் பண்ணாங்க. அதை நம்ம வந்து ஸ்லோவாக எல்சிஆரோட சேர்த்து we implemented in India by RBI in 2015. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2014 ஃபர்ஸ்ட் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் 2014-15 வந்து இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோவை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷனிங் வருது. ஸோ இதில் மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட், அதுவும் 2014-15 அப்போல்லாம் மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்றே கிடையாது. ஏன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி இப்போ நம்ம பார்க்குற எம்பிசி கமிட்டி
இஸ் ஃப்ரம் 2016. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் 2016 ஒன்லி ஆர்பிஐயோட கவர்னரும் அவர் கூட வந்து டேக்குன்னு சொல்லக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்க. டேக்னா என்னென்னா டெக்னிக்கல் அட்வைசர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கமிட்டியில் வந்து குரூப் ஆஃப் வெல் நோன் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ தே வில் சஜஸ்ட் சர்டன் டெசிஷன்ஸ் டு ஆர்பிஐயோட கவர்னருக்கு. ஸோ அவங்களோட சஜஷன்ஸை பார்த்துட்டு ஃபைனல் டெசிஷன் ஆர்பிஐ கவர்னர் வில் டேக் அண்ட் ஹீ வில் அனௌன்ஸ் த ரிவர்ஸ் ரெப்போ மாதிரியான விஷயங்கள். ஸோ திஸ் வாஸ் த ப்ரொசீஜர். அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பைமந்த்லி மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போது தேர் வாஸ் நோ கமிட்டி. இப்போ இருக்க அந்த 6 மெம்பர் கமிட்டிலாம் இல்லை. they was mentioning about in the LCR liquidity coverage ratio வந்து we will implement the guidelines அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைட்லைன்ஸை வந்து இந்த 14-15 சொல்லும்போது they implemented the guidelines in 2015. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் ஷுட் ஹாவ் ஹை குவாலிட்டி லிக்விடிட்டி அசட்ஸ். அந்த ஹை குவாலிட்டி லிக்விடிட்டி அசட்ஸ் அப்படின்னா என்னென்னா, த அசட் வேர் அந்த அசட் வந்து ஹை குவாலிட்டி லிக்விடிட்டி அசட்டில் வந்து தேர் ஆர் அசட்ஸ். அந்த அசட்ஸை வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்போது மக்களுக்கு தேவையான டெபாசிட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதை அவங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக உதவணும். அவங்க ஒரு வேளை வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பேங்க் ஹேஸ் டு கிவ் இட் ஃபாஸ்டர். என்கிட்ட வந்து லிக்விடிட்டி இல்லை, லிக்விட் கேஷ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸை வந்து பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் இன் சர்டன் ஃபார்ம்ஸ். ஸோ அந்த ஃபார்ம்ஸும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் டைமில் ஒரு கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வரதுக்கு 30 days கிட்ட ஆகும். ஸோ அந்த 30 days தான் இங்கே ஃபிக்ஸ்டு டைமாகவும் இருக்கும். ஸோ பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் திஸ் ஹை எல்சிஆர் ஃபார் நெக்ஸ்ட் 30 daysக்கு. ஒரு வேளை ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்போது எல்லோரும் வந்து டெபாசிட்ஸை வித்ட்ரா பண்ணாங்கன்னா அவங்கள கேட்டர் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் 30 daysக்கு எவ்வளோ லிக்விட் தேவையோ அதை வந்து முன்னாடியே இந்த எல்சிஆரில் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் இந்த எல்சிஆர். ஸோ சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் கேபிட்டலில் வந்து ஷார்ட் டேர்ம் டிஸ்ட்ரப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லிக்விடாக வச்சுருந்துருக்கணும். அந்த லிக்விட் கேஷ்க்கு அது 2 டைப் ஆஃப் இது இருக்குது. ஸோ இந்த ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆல்சோ டோட்டல் நெட் கேஷ் ஃப்ளோ அமௌண்ட்னா என்னென்னா, அவுட்ஃப்ளோ ஆஃப் லயபிலிட்டி எவ்வளோ அவுட்ஃப்ளோ போதோ அந்த அப் டு 30 daysக்கு பேங்க் ஹேஸ் டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவுட்ஃப்ளோலேருந்து இன்ஃப்ளோவை சப்ராக்ட் பண்ணணும். இன்ஃப்ளோ ஆஃப் அசட் எவ்வளோ இருக்கோ, ஃப்ரம் அசட்லேருந்து எவ்வளோ இன்கம் வருதோ அதை சப்ராக்ட் பண்ணால் தான் டோட்டல் காஸ்ட் ஃப்ளோ ஆஃப் அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவை கொடுத்தது பேசல். அது நம்ம வந்து 2015 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குன்றது இருக்குது. இந்த ஹை குவாலிட்டி அசட் லிக்விட் அசட்லேயே வந்து 2 லெவல் இருக்குது. லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெவல் 1ல் இருக்க விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம எஸ்எல்ஆரில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதுதான். என்ன எஸ்எல்ஆரில் என்னென்ன இருக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும், கேஷ் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். இதோடு சேர்த்து எம்எஸ்எஃப், அப்புறம் FALLCRன்னு சொல்லுவாங்க. வாட் தட் இஸ் அப்படின்னா ஃபெசிலிட்டி டு அவைல் லிக்விடிட்டி ஃபார் எல்சிஆர். அதுதான் வந்து FLLCRன்னு. தட் இஸ் அதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா 50% ஆஃப் த நெட் டிமாண்ட் டைம் லயபிலிட்டி ஆஃப் அ பேங்க். இது யூஸ்வலாக இந்த நெட் டிமாண்ட் ஃபார் டைம் லயபிலிட்டிஸ் என்னவாக இருக்கும்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் ஆர் டேர்ம் டெபாசிட்டோட பேலன்ஸ் ஆஃப் பேங்க் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து NDTLன்னு சொல்லுவோம். அதில் 15% வந்து த பேங்க் கேன் கெட் இட் ஃப்ரம் அந்த அவைலபிலிட்டி வந்து தே ஹாவ் டு மெயின்டைன். ஸோ இதெல்லாம் வந்து தே கேன் ஆல்சோ கெட் அந்த FALLCRன்றது வந்து தே கேன் கெட் LAF ஓட 200% BPS அடிஷ்னலாக வச்சு 90 daysக்கு தே கேன் கெட் லைபிலிட்டி மாதிரி. ஸோ அது வந்து நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக போவேன்னா, ஜஸ்ட் நோ வாட் இந்த HQLL ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்டில் 2 லெவல் இருக்குது. அந்த லெவல் 1 இஸ் சிமிலர் டு SLR அண்ட் SLRோடு சேர்த்து MSF அண்ட் FLLCR இதெல்லாம் இருக்குது. ஸோ வாட் பேங்க் RBI இஸ் டூயிங் இதுக்கப்புறம் அப்படின்னா, 2020 ஆஸ் டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாமே வந்து அதிகமாகிறதுனால
ஆர்பிஐ ஒரு டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்சிஆர் இருக்கு இல்லையா, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, ஹை குவாலிட்டி லிக்விட் அசட் டிவைடட் பை டோட்டல் நெட் காஸ்ட் ஃப்ளோ அமௌண்ட். ஸோ இந்த இதை வந்து ஒரு ரேஷியோவாக இன்ட்டு 100ன்னு போட்டு ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ இந்த எல்சிஆரோடு சேர்த்து 5% ரன் ஆஃப் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணணும் பேங்க்ஸை ஃபார் ரீட்டைல் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்சிஆரே வந்து எல்சிஆருக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, தேட் பேங்க் ஹேஸ் டு ஹேவ் 100% அப்படின்னு சொல்லிட்டு 2020 ஒரு 2024 இது வந்துச்சு. 2020 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்சிஆர் வந்து 80%லேருந்து 2019 80% இருந்துச்சு. 80% ஆஃப் எல்சிஆர் இருந்ததை வந்து ஸ்லோவாக 2020 to 2021 வரையும் 90% இருக்கணும். அப்புறம் அந்த எல்சிஆர் ஹேஸ் டு பி 100% பை 2021ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நடுவில் 2020 இதெல்லாம் வந்து இட் இஸ் கோயிங் வெல்னு வச்சுக்கோங்களேன். தேர் வேர் ரிப்போர்ட்ஸ் தேட் இந்த எல்சிஆர் வந்து மோர் தென் 100% இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. 2024 வந்து 114% அந்த மாதிரியெல்லாம் இருந்த இது இருக்குது. தட் எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வி டோன்ட் ஹேவ் டு ஹேவ் தட் இன் மைண்ட். பட் எல்சிஆர் 100% இருக்கணும் ஆன் த ஹோல். இப்போது அடிஷ்னலாக 5% ஏன் 2024 டிராஃப்ட் கைட்லைன்ஸில் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நவ் த டிஜிட்டல் பேங்கிங் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த ரன் ஆஃப் ஃபேக்டர்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட் தட் கேன் பி வித்ட்ரான் இன் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். அதுவும் வந்து கிட்டத்தட்ட எல்சிஆர் மாதிரி தானே அப்படின்னு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸில். பட் ஆர்பிஐ கிட்டேருந்து என்ன பதில் வந்துச்சு அப்படின்னா, இந்த ரன் ஆஃப் ஃபேக்டர்ன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர் பிஸ்னஸ் அவங்களோட டெபாசிட்ஸை அன்எக்ஸ்பெக்டடாக வித்ட்ரா பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த ரன் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரன் ஆஃப் ஃபேக்டர் நம்ம எப்படி அப்போ நம்ம ஒரு பேங்க்கால் எப்படி அதை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னா, ஓகே ஆர்பிஐ இஸ் சேயிங் தட் ஒருவேளை ஒரு அக்கௌண்ட் விச் ஹேஸ் இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டில் உள்ள டெபாசிட்டோட எல்சிஆரோட சேர்த்து அடிஷ்னலாக 10% வந்து ரன் ஆஃப் ஃபேக்டராக வைங்க. ஆல்சோ ஒருவேளை ஒரு அக்கௌண்ட் விச் இஸ் லெஸ் ஸ்டேபிள் டெபாசிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறையா ஜிபே எல்லாம் வந்துருச்சு, பேடிஎம்லாம் வந்துருச்சுன்றதுனால நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க காசை அடிக்கடி வந்து நம்மளோட மர்ச்சன்ட் பேமெண்ட்டுக்கோ எதுக்கு தேவையோ அதை வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படின்ற போது என் அக்கௌண்ட் ஒருவேளை நான் என் வாங்குகிற மாத சம்பளத்தை ஃபுல்லாகவே வந்து கையில் கேஷாக எடுத்து யூஸ் பண்ணாமல் ஜிபே பேடிஎம் இந்த மாதிரியான இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி யூபிஐஸை யூஸ் பண்ணி நான் என் அக்கௌண்ட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் வந்து யூசேஜில் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மை அக்கௌண்ட் வில் பி டேர்ம்ட் அஸ் அ லெஸ் ஸ்டேபிள் டெபாசிட் அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி லெஸ் ஸ்டேபிள் டெபாசிட் அக்கௌண்ட்க்கு 15% ரன் ஆஃப் ஃபேக்டர் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து 5% வந்து யூ ஹாவ் டு கீப் இட் இன் ரிசர்வ் எல்சிஆரோட சேர்த்து அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கைட்லைன்ஸை வந்து இப்போது கரண்ட் சிச்சுவேஷனில் இப்போ வாட் இஸ் ஆர்பிஐயும் சரி, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நம்ம கவர்மெண்ட்டும் சரி, ஸோ வாட் தே ஆர் டூயிங், மக்கள் கையில் லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லி தான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டேக்ஸை வந்து ரிபேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில். ஆல் தீஸ் திங்ஸ் புது விஷயங்கள் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆர்பிஐயும் வந்து லிக்விடிட்டிக்காக 3 டைப் ஆஃப் இது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓஎம்ஓ, விஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கரன்சி ஸ்வாப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த டயத்தில், இந்த லிக்விடிட்டி கம்மியாக இருக்கிற டயத்தில் பேங்க்ஸ் கிட்ட இந்த எல்சிஆர் அடிஷ்னல் 5% ரன் ஆஃப் ஃபேக்டர் வையின்னு சொல்கிறது வந்து விச் இஸ் நாட் குட். ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த எல்சிஆர் ப்ளஸ் 5% ரன் ஆஃப் ஃபேக்டரை வைக்கணுன்ற டெட்லைன் வந்து ஏப்ரல் 2025ஓட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரம் April 1st, April 2025 எவ்ரி பேங்க் ஹேஸ் டு ஹேவ் எல்சிஆர் ப்ளஸ் 5% ரன் ஆஃப் ஃபேக்டர். ஸோ அந்த டெட்லைன் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வாட் ஆர்பிஐயோட கவர்னர் இஸ் சேயிங், இப்போ லிக்விடிட்டி இருக்கிற கம்மியாக இருக்கிற டயத்தில் we won't compel the banks to have this 5% run off factor now. This 5% run off factor பேங்க் வச்சிருக்க வேண்டிய டெட்லைன் 2026 வரையும் இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே வந்து நாங்கள் முடிவு எடுக்கிறதா இல்லை, we are having it on hold அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதுதான் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐ எக்ஸ்பிளைன்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹை குவாலிட்டி லிக்விட் அசட் டு கவர் நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ ஃபார் 30 days தான் வந்து இந்த எல்சிஆர். ஸோ 5% ரன் ஆஃப் ஃபேக்டர் நியூ ரெக்குயர்மெண்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க ஃபார் ரீட்டைல் டெபாசிட்ஸ் ஃப்ரம் இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங். இதை வந்து பொட்டன்ஷியல் இம்பேக்ட் என்னென்னா 4 lakh crore வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு மூவ் ஆயிருந்திருக்கும். ஏன்னா இந்த எல்சிஆர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நான் தான் சொன்னேன் இல்லையா, எஸ்எல்ஆர், எம்எஸ்எஃப், எஃப்சிடபிள்எல்சிஆர். ஸோ இந்த எஸ்எல்ஆரில் என்ன இருக்குது, கேஷு, கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை இந்த 5% ரன் ஆஃப் ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பேங்க்ஸ் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை தான் தேடி போவாங்க. ஸோ தட் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது இருக்கும் அவங்களோட கேஷை. இப்போது இது ரொம்ப ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ் இல்லை, அதனுடைய டேட் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்றதை பொறுத்து திஸ் வில் பி சேவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் டெட் ஆர்பிஐ போஸ்ட்போன் த நார்ம்ஸ்னால் இந்த ஸ்ட்ரிக்ட் எல்சிஆர் நார்ம்ஸ்னால பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து வார்ன் பண்ணாங்க. குட் ரெடியூஸ் த லோன் அவைலபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக்கும். Jan 2025 தான் வந்து ஆர்பிஐ இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதை எப்படி எங்கே வந்து கேட்டிருப்பாங்கன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் IBVSPOட இன்டர்வியூக்கு யூ கேன் ஹாவ் அ லுக் அட் MPC மீட்டிங்க்கு அப்புறமும் நம்மளோட பட்ஜெட்க்கு அப்புறமும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஆர்பிஐயோட கவர்னர் வந்து மீடியாவுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மினிட்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி இட் இஸ் அவைலபிள் இன் ஆர்பிஐயோட வெப்சைட். இஃப் யூ சி அதில் மீடியா பீப்புள்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி எல்சிஆருக்கு வந்து டெட்லைன் வச்சுருக்கீங்க ஏப்ரலில், அதை பற்றின விஷயங்கள் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லும்போது தான் கவர்னர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், நோ we are not going to have the deadline for this in April 2025. கண்டிப்பாக 2026 வரையும் இதை பற்றின டாக்ஸ் will not be there, நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோன்றதை வந்து தெளிவாக சொல்லியிருந்திருக்காரு. ஸோ we are deferring, that is postponing the phased implementation. இதை கவர்மெண்ட் வந்து கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தான் வந்து ensures financial stability without disrupting the credit flow. பரவாயில்ல, இதை நாங்கள் லேட்டாக அந்த இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வந்தாலும் நான் லிக்விடிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி we won't do anything அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் ஆஃப் எல்சிஆர் டிலே என்னென்னா, அடிஷ்னல் கம்ப்ளைண்ட்ஸ் டைம் வந்து பேங்க்குக்கு they will get more time to adjust the liquidity stress. Also credit availability maintain ஆகும், lending remains unaffected, economic growthும் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஏன் நம்ம கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி மக்கள் கையில் பணம் புரளணும்னு ஜிடிபியை வச்சு ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஜிடிபியோட ஒன் ஆஃப் த ஃபார்முலா என்னென்னா C+I+G + எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இதில் Cன்றது என்னது, கன்சம்ஷன், ஐன்றது இன்வெஸ்ட்மெண்ட், Gன்றது கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங், இது வந்து எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இந்த ஜிடிபி வந்து ஜிடிபி இஸ் ஷோயிங் ஜிடிபியோட ரிடக்ஷன் ஆர் அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் வந்து என்ன ஷோ பண்ணுதுன்னா இது எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவாக சொல்லுது. ஸோ கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சியோட ரேட்டை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ப்ரைவேட் செக்டார் தே ஆர் நாட் டூயிங், புதுசாக எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணலைன்றதையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து தே வில் டூ. கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கும் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன் அண்ட் அவங்க சொல்கிற ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன் அண்ட் டிஸ்ரப்டட் மான்சூன்ஸ்னால. அண்ட் ஜூலையில் தான் they came into power and அவங்க லாஸ்ட் இயர் போட்ட பட்ஜெட்லேருந்து 1 lakh crore வந்து இன்னும் அன்ஸ்பெண்டாக இருக்குது, 1 lakh crore மேலேயே இருக்குது, அன்ஸ்பெண்ட் மணி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டட் டு ஜிடிபியோட Q2ஓட ரிசல்ட் வந்து 5.4%ன்னு காட்டிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஜிடிபி க்ரோத்தோட ஸ்லோ டவுன் ரிசல்ட்ஸ் இன் இதெல்லாத்தோட ரிசல்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை நாங்கள் அதிகப்படுத்துகிறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பட்ஜெட்டில் சொல்லிட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துங்கன்னு இந்த மைக்ரோ ஸ்மால் எம்எஸ்எம்இயோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் கூட்டுறது, ஃபண்டில் நாங்கள் அடிஷ்னல் ஃபண்டு கொடுக்குறோம் ஸ்டார்ட் அப்ஸ்க்குன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான புது விஷயங்களும் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. கன்சம்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கும் வந்து தே கான் டூ மச், தே கேன் ஒன்லி டூ டு ப்ரொடியூஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற குட்ஸுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தே கேன் டூ சர்டன் திங்ஸ். But in the export import is not in the hands of mostly in hands of government because global order disruption plays a major role. Also in the Suez Canal பிரச்சனைனால, ஹவுதி ரிபல்ஸ்னால
இப்போ இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஐ எம் நாட் அ குட் மேப், அது யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஸோ இட் ஒன்ட் பி ஹியர், இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மும்பையிலேருந்து சுவேஸ் கேனல் வழியாக இந்த மாதிரி ஈஸி ரூட்டை விட்டுட்டு பிகாஸ் ஆஃப் த சுவேஸ் கேனல் ப்ராப்ளம் தே ஆர் டேக்கிங் கேப் ஆஃப் குட் ஹோப் ரூட் விச் இஸ் டேக்கிங் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டேஸ். ஸோ இதனால் நம்மளோட வாட் டு சே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் பாதிப்பில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் டிட் ஆல் என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியுமோ இந்த 3 பேராமீட்டர்ஸ்லையும் என்னென்ன பண்ண முடியுமோ பட்ஜெட்டில் தே அனௌன்ஸ்டு தீஸ் திங்ஸ். ஸோ ஆர்பிஐ கையில் என்ன இருக்குது, இந்த டூல்ஸ் எல்ஏஎஃப் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் அதே மாதிரியே அவங்க ரெப்போவும் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சிஆர்ஆர் தே ஆர் மெயின்டைனிங், அதுவும் வந்து கம்மியாகிறதுக்கு நெக்ஸ்ட் இதில் சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தே டெட். ஸோ அப்போது எல்சிஆரும் வந்து தேர் இஸ் நோ சான்ஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் த நியூஸ் மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தென் சவுத் கொரியாவோட கோடி அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு சைன் பண்ணியிருக்கோம். நம்ம இதுலேருந்து யார் சைன் பண்ணியிருக்கா இது அப்படின்னா DPIIT. ஸோ நம்மளோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் தான் வந்து 2015 வி சைன்ட். ஆல்சோ ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா அண்ட் சவுத் கொரியா கோஆப்ரேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வி டிட் ஹிஸ்டாரிக்கலி. ஸோ இப்போது இந்த DPIIT அண்ட் கோட்டியோட MOU வில் என்ஹான்ஸ் த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோஆப்ரேஷன். ஸோ நம்ம பட்ஜெட்லேயுமே பார்த்துருந்தோம், ஒரு எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக் காஸ்ட்ஸ் டு GDP வந்து இப்போ 14% இருக்குது. அதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ லுக் அட் இட், இதுக்கு முன்னாடி செஷனும் அதில் 2-3 செஷன் முன்னாடி. ஸோ லாஜிஸ்டிக் காஸ்ட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், விச் இஸ் ஆஃப் ஹையர் ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஹையர். 14% ஆஃப் அவர் ஜிடிபி இஸ் கோயிங் டு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். ஸோ இதை வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னா 8%. ஸோ 14%லேருந்து 8%க்கு மாற்றணுன்றது தான் நம்மளோட எய்ம். ஸோ அதுக்கு அலைன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் விஷயங்களுக்காக தே ஆர் சைனிங் த விஷயங்கள். நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசியும் வந்து 2002 லான்ச் பண்ணி விச் இஸ் கோயிங் ஆன். ஸோ அதோடு சேர்த்து நம்ம டெக்னாலஜி தான் வந்து நம்ம சவுத் கொரியாவிலேருந்து எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் சவுத் கொரியா ஹேஸ் நிறைய வாட் டு சே அந்த வாட்டர் வேஸோட கனெக்ட் ஆகிருக்க லேண்ட் ஏரியா அவங்களுக்கு அதிகம். தே ஆர் ஹேண்டிலிங் த லாஜிஸ்டிக்ஸ் வெல். ஸோ அதனால தான் வி ஆர் சைனிங் MOU வித் தெம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈநாம் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆஃப்டர் ரீசெண்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து நடந்திருக்கு. எத்தனை கமாடிட்டிஸ்னால் 10 கமாடிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ கமாடிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா 221. இப்போ 10 கமாடிட்டிஸ் ஆட் பண்ணி 231 மொத்த கமாடிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன இது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் லான்ச்ட் இன் April 14, 2016 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு நெட்வொர்க் ஒரு வெப்சைட். இது என்னதுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து அக்ரிகல்ச்சர் APMC மண்டீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மண்டீஸ்னால் யூனோ அந்த வாட் டு சே அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வைக்கிற இடம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி மண்டீஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ரூரல் ஏரியாஸில் வி ஹாவ். ஸோ பேன் இண்டியா லெவலில் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் போர்ட்டலாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு க்ரியேட் பண்ணது தான் இந்த ஈநாம். ஸோ ஈநாமோட ஒர்க் இஸ் டு connect the mandis electrically. So what is the full form of ENAM அப்படின்னா National Agricultural Market Force. National Agricultural Market Force. National Agricultural Market மட்டும்தான். National Agricultural Market Platform. ஸோ ஈநாமோட பிளாட்ஃபார்ம் வந்து எலக்ட்ரானிக்கலாக ட்ரேடபிள் பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு தே வில் ப்ரொக்யூர் ஆல் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் அண்ட் அதை வந்து அவங்களோட கமாடிட்டிஸாக லிஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட பிளாட்ஃபார்மில். ஸோ தேட் நம்ம நார்மல் பீப்புள் ஆல்சோ ஹூ எவர் வாண்ட் லைக் இந்த ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்களும் தே கேன் ப்ரொக்யூர் ஃப்ரம் ஈநாம் பிளாட்ஃபார்ம். ஸோ இதிலோடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாராக இருப்பாங்க அப்படின்னா SFAC அப்படின்னு விச் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் அப்படின்றவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக இருக்காங்க. ஸோ ஈநாம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸை அவங்களோட அந்த வெப்சைட்டில் போடுறது அந்த பிளாட்ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணி செல் பண்ணுறதெல்லாம் ஓகே. இட் சர்வ்ஸ் அஸ் அ சிங்கிள் விண்டோ சர்வீசஸ். எல்லா APMC மண்டீஸ்க்கும் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது மட்டும் பண்ணாமல் ஈநாம் ஸ்கீம்னு ஒன்று லான்ச் பண்ணி ஈநாம் ஸ்கீம்
ஸோ இந்த ஸ்கீம் படி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ ஹார்ட்வேருக்கு என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கும் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. 75 lakh பெர் ஏபிஎம்சி எம்டிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலயமா ஹார்ட்வேர் ரிலேட்டட் டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் என்ன வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஆல்சோ குவாலிட்டி அசைலிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதுனா என்னென்னா இந்த பேக்கேஜிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தே கேன் கெட். ஸோ ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கியாச்சு, அந்த வாங்கினதை வந்து சம்டைம்ஸ் தே ஹாவ் டு க்ளீன், ஏதாவது வீட்ஸ் மாதிரி ஏதாவது சம்திங் கேன் பி தேர். ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ் ஆர் கிரேடிங், அதை வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட்னு கிரேடிங் பண்ணலாம். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படலாம். ஸோ கிரேடிங்க்கு அதுக்கப்புறம் சார்ட் பண்ணலாம். ஸோ எது எப்படி இருக்குது, பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு ஹையர் ப்ரைஸ், சின்னதாக இருக்க சர்டன் கமாடிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடரபிளி கம்மியான ப்ளேஸில் விற்கலாம். ஸோ சார்ட்டிங் பேக்கேஜிங்கும் தே கேன் டூ. ஃபைனலி இது எல்லாத்தையும் முடிச்சு தே கேன் பேக்கேஜ். ஸோ இதுக்கெல்லாம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் வந்து தே கேன் கெட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து 75 lakh வந்து ஒரு ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு கவர்மெண்ட் இஸ் கிவிங் அண்டர் இ-நாம் ஸ்கீம். ஸோ இப்போ என்ன புதுசாக அப்டேஷன் அப்படின்னா, இந்த 10 விஷயங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் திஸ் தென் அப்படின்னா, மிசலேனியஸ் கமாடிட்டிஸ்ன்ற கேட்டகரி கீழே ட்ரை துளசி, பேசின்னு சொல்லக்கூடிய நம்ம கடலை மாவு, கோதுமை மாவு, சன்னா சாத்து, வாட்டர் செஸ்னட் ஃப்ளார், அசஃபோட்டிட்டானா இது பெருங்காயம், ட்ரைட் ஃபெனுக்ரிக் லீவ்ஸ்னால் இந்த கசூரி மேத்தி, தென் வாட்டர் செஸ்னட், பேபிகார்ன், ட்ராகன் ஃப்ரூட். ஸோ இதெல்லாம் வந்து 10 கமாடிட்டிஸ். இதை வந்து கேட்டகரிஸும் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து மிசலேனியஸ் கமாடிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அசஃபோட்டிட்டா அண்ட் ட்ரை ஃபெனுக்ரிக்கை வந்து ஸ்பைசஸ் கமாடிட்டி அந்த லிஸ்ட்டில் வரும். அண்ட் இந்த செஸ்னட் அண்ட் வாட்டர் செஸ்னட்ஸ் அண்ட் பேபிகார்ன் வந்து வெஜிடபிள் கேட்டகரியில், ட்ராகன் ஃப்ரூட் கேட்டகரியில். ஸோ இது வந்து அந்த கமாடிட்டிஸ் லிஸ்ட்டு வந்து அவங்க தே டூ ஹேவ். இதுலேயுமே வந்து சர்டன் கேட்டகரி ஆஃப் செகண்டரி ட்ரேடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, நம்பர் 4லேருந்து நம்பர் 4லேருந்து 7 வரையும். ஸோ இந்த 4 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செகண்டரி ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட் தட் இஸ் நிறைய ப்ராசஸிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னா, தே ஹாவ் டு டூ சர்டன் ப்ராசஸிங் திங்ஸ். ஸோ என்னென்னா, வாட் டு சே சன்னா சிக்பி இருக்குல்ல, ஸோ அதை வந்து they have to roast it. அதுக்கப்புறம் ஃப்ளாராக மேக் பண்ணணும். வாட்டர் செஸ்னட்டை வந்து அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளாராக மாற்றணும். பெருங்காயமும் அப்படி தான். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா they have to first அதை இதை கரைச்சி அதுக்கப்புறம் காய வைப்பாங்க, ஆர் இடித்து பொடிவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபெனுக்ரிக்ஸுமே அப்படி தான், வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணி அனுப்போம். ஸோ தேர் இன்வால்வ்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெப், 2-3 ஸ்டெப் இருக்குது அப்படின்னா that comes under secondary trade அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் வந்து கேட்டகரிஸ். ஸோ இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் அவங்களோட டைவர்ஸ் ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் செல் பண்ணலாம். ஸோ மிடில் மேன் இல்லாமல் இட் வில் பி ரெடியூசிங். ஸோ யூஸ்வலாக இந்த ஏபிஎம்சி மண்டிஸ் which is அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி மண்டிஸ் வந்து ஓட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா they will get all this benefits. ஸோ அது ஒரே ஒரு கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும், they can sell without any middlemen. அதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபார்மர்ஸை வந்து செக்யூராக காம்படிட்டிவ் ப்ரைஸஸ்க்கு they can sell. ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஏபிஎம்சி மண்டிஸ். அதுவும் ஒரு ட்ரேடிங் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஃபார்மர்ஸ் கேன் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஹை ப்ரைஸஸ்க்கு விற்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கும். ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு இது ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நம்ம இந்தியாவில் உள்ள மேஜர் ப்ராப்ளமே என்னென்னா, வேல்யூ அடிஷன் இல்லாமல் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம நிறையாவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த வேல்யூ அடிஷன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா the price of the commodity will increase, so that அந்த நம்மளுக்கு வர வேண்டிய அந்த what to say அமௌண்ட்டும் வந்து கூடும். that comes in a foreign rupee. ஸோ நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதிகமாகும். ஸோ எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ அடிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் பட்ஜெட்லேயே இஃப் யூ சி நிறைய கமாடிட்டிஸ் இம்போர்ட், நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரா மெட்டீரியலுக்கு அட்லீஸ்ட் 10% வேல்யூ அடிஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ரா மெட்டீரியலுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண அமௌண்ட்டில் ஒரு கன்செஷன் ஆர் சப்சிடி வில் பி கிவன் பை கவர்மெண்ட் அப்படின்ற சர்டன் ஸ்கீம்
ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நம்ம வந்து நம்மளோட CAD கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வி ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ். நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட டிஃப்ரென்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வி ஆர் டூயிங் திஸ். நாம் வந்து 2016 லான்ச் பண்ணது மேனேஜிங் பாடி ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்ட்டியம் APMC மண்டீஸ் மூலயமா சிங்கிள் நேஷ்னல் ஆன்லைன் மார்க்கெட்டாக பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரியோட ட்ரேட் டிரான்ஸ்பரன்சியோட இட் இஸ் ஃபங்க்ஷனிங். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம்? நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து ஜன்தன் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதை வந்து எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு அன்டில் Jan 15, 2025. பார்லிமெண்ட்ரி செஷன் இஸ் கோயிங் ஆன். நிறையா மினிஸ்டர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் தான் இது அந்த ஆன்சர் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் மைல் ஸ்டோன் வந்து 54.58 crore. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா 28 August 2014. அதுக்கப்புறம் ஃபர்தராக அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் திஸ் 15th August வந்து த அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் திஸ் வாஸ் அனௌன்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இட் வாஸ் லான்ச்ட் இன் 28 August 2014. ஸோ ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன்டு டில் டேட் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் வந்து 54.58 crore. விமன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் மட்டுமே இதில் 55% வந்து விமன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். டெபாசிட் பேலன்ஸ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2.3 trillion as of August 14, 2024. ஸோ ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து 80% ஆஃப் த டோட்டல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து 80% வந்து இட் இஸ் ஆக்டிவ் நவ். ஸோ இதில் ஜன்தன் அக்கௌண்ட்டில் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி என்ரோல்மெண்ட்டும் இருக்குது. அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, இது மூணுமே வந்து தே வில் கிவ். ஸோ ஜீவன் ஜோதி பீமானா லைஃப் இன்சூரன்ஸ், சுரக்ஷா பீமானா இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் அதுக்காக, அப்புறம் பென்ஷன், இது மூணுமே வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸாக வந்து அடிஷ்னலாக யூ வில் ஹேவ். என்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஃபியூச்சர் டார்கெட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு தேட் ஜஸ்ட் நம்ம வந்து we can see what are all the things. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன அப்படின்னு, ஏன்னா இது வரையும் இந்த ஸ்கீமை பார்த்ததில்லை இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திஸ் மிஷன் வந்து நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ 2014 ஆரம்பித்தது. ஸோ அப்போ தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எல்லாருக்கும் போய் சேரணும். சர்வீசஸ் என்னென்ன இன்க்ளூட் பண்ணாங்க அப்போ ஸ்டார்டிங்கில் அப்படின்னா பேங்கிங் ஆர் சேவிங்ஸ், இல்லைனா டெபாசிட் அக்கௌண்ட்ஸ், ஏதாவது ஒன்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ரெமிட்டன்சஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட், இன்சூரன்ஸ், பென்ஷன், இது எல்லாமே வந்து தே ஷுட் பி கெட்டிங் இந்த சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டாக வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுனால மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதான், அஃபோர்டபிலிட்டியும் இருக்கும். 4 வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னா நேஷ்னல் இனிஷியேட்டிவ் எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பேசிக்காக என்னென்ன தே தாட் ஆஃப் டூயிங் அண்டர் த ஸ்கீம் அப்படின்னா பேங்கிங் த அன்பேங்க்டு. ஸோ எந்த மாதிரியான இடத்துலையுமே வந்து ஏன் பேங்க்ஸ் போய் சேரலை, பேசிக் சேவிங்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட் கூட ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தட் பேங்க்ஸுக்குமே வந்து டார்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து தே ஓப்பன் த அக்கௌண்ட். ஸோ அட்லீஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனாலும் பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டை கூட ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் மினிமல் பேப்பர் ஒர்க், ரிலாக்ஸ்டு கேஒய்சிஸ், அந்த கேஒய்சி வந்து கேஒய்சியாக கூட தே கேன் டூ. கேம்ப் மோடில் கூட அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஜீரோ பேலன்ஸ் அண்ட் ஜீரோ சார்ஜஸ்ன்ற ஒரு பேசிஸில் தான் ஓப்பன் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிங் த அன்செக்யூர்ட், இந்த பேங்கிங் த அன்பேங்க்டுக்கு அப்புறம் செக்யூரிங் த அன்செக்யூர்ட். ஸோ இது மூலயமா டெபிட் கார்ட்ஸ், கேஷ் வித்ட்ராவல்ஸ் லைக் ஓவர் டிராஃப்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கொடுத்தாங்க. மர்ச்சன்ட் லொக்கேஷனுக்கே போய் அந்த ஓவர் டிராஃப்ட், கேஷ் வித்ட்ராவல்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர், அது வந்து பிளேட் அ வைட்டல் ரோல், 2 லட்சம் வரையும் யூ கேன் கெட் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் த செக்யூரிங் த அன்செக்யூர்ட். ஃபண்டிங் த அன்ஃபண்டட் கீழே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் லைக் மைக்ரோ இன்சூரன்ஸ், ஓவர் டிராஃப்ட் ஃபார் கன்சம்ஷன், மைக்ரோ பென்ஷன் அண்ட் மைக்ரோ கிரெடிட்லாம் வந்து இந்த ஃபண்டிங் த அன்ஃபண்டட் டைட்டில் கீழே தே டிட். ஸோ இதில் வந்து 6 பில்லர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் யூனிவர்சல் ஆக்சஸ் டு பேங்கிங் சர்வீசஸ். பேங்க்கு வந்து அவங்க அந்த பிரான்ச்சஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணும்.
எல்லாருக்கும் பேங்கிங்கிற சர்வீசஸ் வந்து போய் சேரணுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் பேசிக் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அது இருக்கணும். அதில் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து அட்லீஸ்ட் 10,000 ருபீஸ்க்காவது எலிஜிபிலிட்டியோட எவ்ரி அடல்ட்டுக்கு எலிஜிபிளாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரெண்டாவது பில்லர். மூணாவது பில்லர் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதன் மூலயமா சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, சேவிங்ஸ்னால் என்ன, சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம் அதெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க. அண்ட் ஏடிஎம் கார்ட்ஸோட யூசேஜஸ், ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி ஓவர் டிராஃப்ட்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் மூலயமா கிரெடிட் அவைலபிலிட்டி எப்படி பார்த்துக்கிறது, ஸோ இன்சூரன்ஸ் வேணும்னா எப்படி எடுத்துக்கலாம், பென்ஷன்ஸும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து கொண்டு போய் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் மூலயமா கொண்டு போய் சேர்த்தாங்க. பேசிக் மொபைல் ஃபோன்ஸ் ஃபார் பேங்கிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ தட் இஸ் த தேர்ட் பில்லர். ஃபோர்த் பில்லர் என்ன அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட். ஸோ சம் பேங்க்ஸுக்கு வந்து இந்த கிரெடிட் அகேன்ஸ்ட் டிஃபால்ட்ஸ்க்காக கிரெடிட் கேரண்டி ஃபண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தட் பேங்க்ஸுமே வந்து தைரியமாக இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ண முன் வந்தாங்க. ஸோ அதனால் அந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்டு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து வந்து இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் கவர் அப் டு 1 lakh கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லைஃப் கவர் அப் டு 30,000 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து 15th August 2014 31st Jan 2015 வரையும் ஓப்பன் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவங்களுக்கு தே சேஞ்ச்டு சர்டன் திங்ஸ். அண்ட் த 6th pillar இஸ் ஆப்வியஸாக பென்ஷன் தான். அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் உள்ள பீப்புளுக்கு பென்ஷன் ஸ்கீம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி எனி இண்டிவிஜுவல் வந்து எலிஜிபிலிட்டி கொண்டு வரும்போதே இது வந்து ஆல் ஓவர் த இந்தியன் நேஷனல் எல்லாருக்குமே வந்து ரோல் அவுட் பண்ணதுனால எனி இண்டிவிஜுவல் அபவ் த ஏஜ் ஆஃப் 10 yearsக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா தே கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். பேங்க் மித்ரா பேங்க் ஃப்ரெண்டாக ஆக்கிக்கணும் அப்படின்னு நினச்சி தே ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ நாட் பேங்க் மித்ராவை ஆட் பண்ணலாம். லைக் பேங்க் மித்ரானா என்னென்னா மித்ரா இந்த சென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண வைக்க ரிட்டையர்டு பேங்க் எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்டு டீச்சர்ஸ், ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் ஆஃப் கிரானா மெடிக்கல் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ், அப்புறம் இண்டிவிஜுவல் பப்ளிக் கால் ஆஃபீஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஏஜென்ட்ஸ் ஃப்ரம் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தட் இந்த இவங்க வந்து ஆர் கோயிங் டு பர்சுவேட் பீப்புள் டு ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஆல் ஓவர் த இந்தியா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது. அண்ட் டெக்னாலஜி வந்து லோவர் காஸ்ட்டில் வைடர் ரீச் கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ அண்ட் இதனுடைய பெனிஃபிட்ஸாக என்ன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா, ஸோ இந்த 6 பில்லர்ஸ் வந்து பில்லர்ஸாக அவங்க வச்சுக்கிட்டது. பட் என்ன பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போடுற டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸ் அப் டு 2 lakh வரையும் யூ கேன் கெட். மினிமம் பேலன்ஸ் 0 பேலன்ஸ். ஸோ மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு வேளை if they are not interested அப்படின்னா. அதுக்கப்புறம் 4th one வந்து லைஃப் கவர் 30,000 பேயபிள் ஆன் டெத் ஆஃப் த பெனிஃபிஷியரி, 30,000 கொடுத்துருவாங்க. அப்புறம் ஈஸி மணி ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் இந்தியா, நம்ம வந்து அந்த மணி ட்ரான்ஸ்ஃபரையும் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். ஒருவேளை இந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கிடைக்கும். இஃப் சப்போஸ் எம்ஜி நரேகாலெலாம் இருந்தீங்க அப்படின்னா டைரக்ட் டிபிடி மூலயமா உங்களோட அந்த காசு வந்து சேர்ந்துடும் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப பாப்புலராக பர்சுவேட் பண்ண பெனிஃபிட், ஒன் ஆஃப் த பெனிஃபிட். அதுக்கப்புறம் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வாஸ் த வெரி ஃபேமஸ் திங். ஏன்னா 6 monthsக்கு ஓப்பன் பண்ணி 6 monthsக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தால் தே கேன் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா அதோட லிமிட்டும் கூட 5,000 10,000 லேட்டர் ஆன் மாற்றினாங்க. பென்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணாங்க. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கிளைமை வந்து அவங்களோட ஆக்சிடென்ட் ஆகி 19 daysக்குள்ளேயே தே டிட் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப் டு இப்போ வந்து கரண்ட்டாக 10,000 rupees வரையும் இருக்குது. ஒன்லி ஒரு அக்கௌண்ட்டில் பெர் ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு பேருக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை இந்த ஜன்தன் அக்கௌண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சாங்கன்னா that person can exit only after attaining the age of 60.
ஸோ 60 வயசு ஆனதுக்கப்புறம் யூ கேன் எக்ஸிட் ஃப்ரம் திஸ் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ். இஃப் நாட் த டெத் ஆனதுக்கப்புறம் தான் யூ கேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் டு டூ. ஒருவேளை இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் நம்பர் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷனோட யூ கேன் ப்ரொவைட். இஃப் ஆதார் அவைலபிள் இல்லைன்னா தேர் ஆர் ஆப்ஷன்ஸ். நம்ம வந்து ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, பேன் கார்டு, பாஸ்போர்ட், எம்ஜி நரேகா கார்டெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணலாம். ஆல்சோ அட்ரஸ்க்கு ப்ரூஃப் கொடுக்கணும். நம்மளோட ஃபோட்டோகிராஃப் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட சைன் வாங்கி யூ ஹாவ் டு சப்மிட். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த அக்கௌண்ட் என்னால் வந்து ஸ்மால் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும், கேஒய்சி எதுவுமே இல்லை, இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னா தே கேன் ஆல்சோ கோ வித் ஸ்மால் அக்கௌண்ட்ஸ். அதான் வந்து பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட், பிஎஸ்பிடி அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஃபினான்ஷியல் இயர் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 1 lakhக்கு மேலே அவங்கள அது அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட்ஸ் இருக்கக்கூடாது, கிரெடிட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு லிமிட்டோட மட்டும்தான் தே ஸ்டார்டட். ஆல்சோ வித்ட்ராவலும் வந்து ஒரு மந்த்துக்கு 10,000க்கு மேலே தே கேன்ட் வித்ட்ரா. முதல்ல அந்தளவுக்கு அவங்க காசு வச்சுருக்கணும். பட் பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் cannot exit 50,000 at any point அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இதனுடைய ஃபேஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் ஃப்ரம் 2014 to 2015. August 15 from 2014 to August 14 2015. ஸோ அப்போ தான் அந்த யூனிவர்சல் பேங்கிங் அக்கௌண்ட், பேசிக் பேங்கிங் அக்கௌண்ட்டாக இருக்கும். ரூபே டெபிட் கார்டெலாம் அப்போ கொடுத்தாங்க. அதில் தான் வந்து 1 lakh இன்சூரன்ஸ் யூ கேன் கிளைம் அப்படின்னு. ஸோ அதில் ரூபே கார்டு வந்து டெபிட் கார்டு அதிகமாக வரதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருந்துச்சு. ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபேஸ் 2ல் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அப் டு 50,000 கொண்டு வந்தது அப்போ தான். அதுக்கப்புறம் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஃபார் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி 5,000 வந்து ஓவர் டிராஃப்ட் அலோவ் பண்ணாங்க. கிரெடிட் கேரண்டி ஃபண்டும் ஃபார் ஓவர் டிராஃப்ட் டிஃபால்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்களோ, ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு கிரெடிட் கேரண்டி ஃபண்டும் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து கொண்டு வந்தது அப்போ தான். ஸோ ப்ரமோஷன் ஃபார் பென்ஷன் ஸ்கீமும் வந்து அப்போ தான் கொண்டு வந்தாங்க, ஸ்வவலம்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அதுக்கப்புறம் 2018க்கு அப்புறம் இட் இஸ் அண்டர் நார்மல் கண்டினியூ பண்ணுறோம். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை எல்லா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸையும் கவர் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவோடு தான் இப்போ வரையும் போயிட்டுருக்கு. இது ஒரு நேஷ்னல் மிஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கீழே கொண்டு வந்தது தான். கண்டினியூ ஆகிட்டுருக்க ஒரு ப்ரோக்ராம். ஓவர் டிராஃப்ட்டை வந்து 5,000லேருந்து இப்போ 10,000 மாற்றிருக்காங்க. எந்த ஒரு அடிஷ்னல் கண்டிஷன்ஸும் வந்து இது வரையும் கொடுக்கல. ஸோ அந்த ஓவர் டிராஃப்ட் ஸோ 18 to ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். பிரதான் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் வந்து என்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க சோஃபார் இப்போது அப்படின்னா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே அவங்களுக்கு டிபிடி வேணும் அப்படின்னா தே ஆர் ஓப்பனிங் திஸ் அக்கௌண்ட் நவ். அப்புறம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, சுரக்ஷ பீமா யோஜனா, தென் அட்டல் பென்ஷன் யோஜனா, அதுக்கப்புறம் இன்னமும் 2 இருக்குது. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி ஸ்கீம், அதாவது முத்ரா ஸ்கீம். அந்த ஸ்கீமில் இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் ஆல்சோ தே யூஸ் திஸ் அக்கௌண்ட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஸோ ஃபார். இதில் வந்து ஜன்தன் தர்ஷக் ஆப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி சிட்டிசன்ஸ்க்கு பேங்கிங் டச் பாயிண்ட்ஸ் பக்கத்தில் எங்கே இருக்குது, லைக் ஏடிஎம்ஸோ இல்லை பேங்க் மித்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நான் லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களோ யாராவது பக்கத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்ற ஜிஏஎஸ் ஆப்பாக வந்து ஆக்ட் ஆகி எங்கே போய் இப்போ சப்போஸ் ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஆப் மூலயமா தே கேன் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்தன் தக்ஷா வெயிட் அ மினிட் ஸ்பெல்லிங்கே சொல்லிடுறேன், தர்ஷக் ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ரிலேட்டட் டு ஜன்தன் அக்கௌண்ட்ஸ். அவ்வளோதான். தென் ஒய் இந்தியா இன்ட்ரடியூஸ்ட் நியூ ஹெச்எஸ் கோட் ஃபார் ஜிஐ டேக்டு ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எதனாலனா ஜிஐ ரெகக்னைஸ்டு ரைஸை வந்து செப்பரேட் பண்ணணும் ஃப்ரம் ஜென்ரல் பாஸ்மதி ரைஸ்க்கு, அதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் காட்டணுன்றதுக்காக தான் இதை வந்து புதுசாக வந்து நியூ ஹெச்எஸ் கோட் வந்து கொண்டு வந்தாங்க. ஜிஐ டேக்டு ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஹெச்ஐஸ் கோட் வந்து புதுசாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஐ டேக்டு ரைஸ் வந்து இஸ் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்போர்ட் பேன்ஸ். ஏன்னா தேர் இஸ் அ எக்ஸ்போர்ட் பேன் இன் இந்தியா நான் பாஸ்மதி ரைஸுக்கு. ஐ திங்க் ஃப்ரம் 2020 இட் இஸ் தேர்.
நம்மளோட ப்ரீமியம் இந்தியன் ரைஸ் வெரைட்டிஸை ஃபேர் ப்ரைஸிங் அண்ட் பிராண்டிங் இன் குளோபல் மார்க்கெட். GI டேக்டு ரைஸை வந்து we are செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் டெடிக்கேட்டட் ஹெச்எஸ் கோட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து இது ஈஸியர் ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஹெச்எஸ் கோட் அப்படின்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் கோட். இது வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் ட்ரேட் குட்ஸ், டாக்ஸேஷன், கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரேட் பாலிசிக்காக தனியாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் கோடு தான் வந்து GI டேக்டு ரைஸ் ப்ராடக்ட். தட் இஸ் ஆல்சோ ஃபார் நான் பாஸ்மதி ரைஸுக்கு தே வில் ஹாவ் திஸ் கோட். ஸோ இந்த GI டேக்டு ரைஸ் வெரைட்டிஸ் வித் நியூ ஹெச்எஸ் கோட் என்னென்னா 3 இது இருக்குது. ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், கலநமக் ரைஸ். இது எல்லாமே வந்து GI டேக்டு ரைஸஸ். ஸோ செப்டம்பர் 2024 இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி ஆன் பார்பாயில்டு ரைஸ் இல்லை ஹஸ்கர் ரைஸ், பேடி ரைஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க 20%லேருந்து 10%க்கு. அக்டோபர் 2024 எக்ஸ்போர்ட் டியூட்டி ஆன் இந்த இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மேக் தம் குளோபல் மார்க்கெட்டுக்கு ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் தீஸ் ஆர் த திங்ஸ் தே ஆர் டூயிங். அதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆன் என்ன நடக்கும்னா அஃப்கோர்ஸ் எக்ஸ்போர்ட் பூஸ்ட் ஆகும், ஃபார்மர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். இந்த 3 ரைஸையும் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்கள. enhances India's position as a global exporter in rice. So India is the world largest rice exporter. யாருக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மேஜர் இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. சைனா நம்மளோட ரைஸை தான் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. பங்களாதேஷ், ஆஃப்ரிக்கன் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ரைஸஸ் வாங்கிக்கிறாங்க. That's it for today. All the best for your exams and thank you.